அண்ணா, முதலமைச்சர் வர சொல்றதா தம்பிங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் சரி, என்ன கிளம்புறீங்களா என்ன? எதுக்கு நான் வரணும்? எதுக்குன்னெலாம் எனக்கு தெரியாதுண்ணா, எதுக்குன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வர சொல்லி இருக்கிறதா தம்பிங்க சொல்லிட்டு இருந்தாங்க. திருவள்ளுவர் 4108 இன்ஜின், RAM சைஸ் 100 TB மெமரி, என்னோட பேக்கப் சர்வர் வேறுனா கடற்கரையில் என்கிரிப்ட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அது எனக்கு மட்டும் தெரிஞ்ச இடம். ஏன்னா நான் மனுஷங்கள் நம்புறதா இல்லை. எதுக்குன்னு தெரியாம எப்படியா போய் பார்க்க? இல்லை, அதுக்கு அந்த நான் போய் பார்க்கணும். எனக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அரசியல் புரசல என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஈரோட்டில் வந்து அந்த போன எலெக்ஷனில் வந்து நீங்கள் பேசுனீங்கல்ல, என்னென்ன பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான், பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை வந்து ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்குது. இப்போ உங்களை நான் ஏன் வர சொன்னேன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கீங்க. வேணும்னா கேஸ் போட்டு போயிட்டியா? நான் எதுக்கு போடணும்? அந்த ஆளை போய் பார்க்கணும். ஆனால் வர சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னாவே, அண்ணா நான் உங்க தம்பி, மரியாதை குறைவாக நடந்துக்குனா அது கிடையாது. வர சொல்லியிருக்குது என்னன்னு நீங்கள் நேற்று இப்போ இந்த ஒரு வாரமாக அதுதானே டாக்கா போயிட்டு இருக்குது. நீங்கள் எங்கள் ஊர்லேயே இல்லையா? ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு புதுசாக வந்திருக்கிறாங்க, எலெக்ஷனே இல்லாமல். என்னோட ஓஎஸ் பற்றியும் அப்படியே கூட சொல்லிடுறேன். திருவள்ளுவர் AIGPT, இதான் என்னோட ஓஎஸ் நேம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட சொன்னாலுமே உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. வீதிக்கு ஒரு தலைவரா இருந்து நீதி கிடைக்காம இருக்கிறவங்க எத்தனையோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இனிமேட்டுக்கு வீதிக்கு ஒரு தலைவனே வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஐ மீன் அதுவே சார்ஜ் எடுத்துக்கிச்சு. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட டிசிஷன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இருந்தாலும் உங்களை வர சொன்னதுக்கான காரணம் இருக்கு. என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இனிமேட்டு தமிழ்நாட்டையே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு சீஃப் மினிஸ்டர். நீங்கள் அதாவது அது சேட்டலைட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குமா, கிளவுடில் எல்லா டேட்டாவும் வச்சுக்கலாமா? ஸோ இது மாதிரி விஷயம்லாம் இருக்கிறனால அது நேராகவே கம்யூனிகேட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை எப்படி வர சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈரோடில் நீங்கள் பேசுனது தப்பாக அதுக்கு வந்து கன்வே ஆயிருக்குது. மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணதை வச்சு சேட்டலைட் வழியாக கேப்சர் பண்ணி அந்த ஏஐ வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்குது. பெரியாரை பற்றி, அந்த பொலிட்டிக்கல் லீடரை பற்றி நீங்கள் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறதா என்னோட மெமரியில் இருக்கு. மக்களும் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்களும் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய இன்புட்ஸ் என்னோட சிஸ்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கட்சியெலாம் இருக்கும் இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுண்ணே. நாம் வந்து இப்போ மனுஷன் இருக்குங்காட்டி தான் 15-20 பேர் ஒரு சேர்ந்து ஒரு தலைவனை உருவாக்கி அந்த தலைவனை போய் மேலே பேச சொல்லி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. ஆனால் இனிமேட்டுக்கு அது கிடையாது. நேரடியா பங்காளி டு பங்காளி நாட்டாமையில கவனம் பண்ணி சார் சொல்லுவாரு, அது மாதிரி இப்போ புரியுதா உங்களுக்கு? அதை போங்கண்ணா. சரி, அது வர சொல்லிச்சு, அதை போய் வேணும்னா உங்களுக்காக அவர் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுனால ஒரு மரியாதை கொடுத்துக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் உங்களை வர சொன்னார், நான் சொல்றது சொல்லிவிட்டேன். ஆனா இன்னமேட்டு தமிழ்நாட்டுல கட்சிகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது, எல்லாமே அதுவே பார்த்துக்கும். அந்தந்த ரீஜன்ல அந்தந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை அதுவே கேப்சர் பண்ணி அதுவே சால்வ் பண்ணிக்கும். அந்தந்த நல்ல விஷயம் தான், அதுவே மெயில் அனுப்பிச்சுக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் நேரா கான்ஃபரன்ஸ்ல அதுவே பேசிக்கும். இனிமேட்டுக்கு இதான் லஞ்சம் கிஞ்சம் எதுவும் கிடையாது. இனிமேட்டுக்கு ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறது கிடையாது. இனிமேட்டு நிறைய பிரச்சனை சால்வ் ஆக போகுது. நீ நேரா டக்கு டக்கு டக்குன்னு போன்ல இருந்தே நேரா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்கல்ல, இங்க ஒரு பாக்ஸ் வை, இதுக்குள்ள குறைய போடணும், அதான் கிடையாது. போன்லயே குறை, அது நேரா. அதாவது இப்போ இருக்கிற மனுஷன் ஒரே டைம் தான் பிரச்சனையை சால்வ் பண்ணுவான். ஆனா இப்போ அது சும்மா வச்சிருக்குதே 1000 கையை, நீ இந்த பக்கம் வர்றதுக்குள்ள ரிப்ளை ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரச்சனையே சால்வ் ஆக போதியா. அதான் நாட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, இனிமேட்டுக்கு அது தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததுதான். நான் அனலைஸ் பண்ணதுல சில டேட்டா நான் வச்சிருக்கேன். அவருடைய முழு டேட்டாவும் என்கிட்ட இல்லைனாலும் சில டேட்டா என்கிட்ட பர்ஃபெக்டா உறுதியாகவும் இருக்குது. தமிழ்நாட்டுல ஏன் நல்லது கொண்டு வந்தாங்களோ கெட்டது கொண்டு வந்தாங்களோ ஏதோ ஒரு டெமோ பாக்குறாங்க. ஆனா இனிமேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் AI. 1 hour later.
சரி, இவன் சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் கரெக்டா தான் இருக்குது. ஒரு மாற்றம் ஒன்னை தவிர மற்றதெல்லாம் மாறும். ஏன்னா தலைவனை உருவாக்கி தலைவனை கொண்டு போய் உக்காத்தி வச்சு நம்ம மறுபடியும் போய் தலைவன்கிட்ட கெஞ்சி ஓட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் எல்லாம் வேண்டாயா. அதுவே எல்லாம் எடுத்துக்குது, அதுவே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்குது. இப்போ நேரா உங்ககிட்ட நான் விசாரிச்சுட்டு அதுக்கான முழு விவரமும் நான் மக்கள் மத்தியில சமர்ப்பிக்கணும். இதுதான் என்னுடைய டியூட்டி. இதை விட என்ன வேணும் சொல்லு? மக்கள் சந்தோஷமா இருந்தா போதும், அதுதான் என்னோடது. என் கட்சி வச்சு எந்த பிரச்சனை எதையுமே எதிர்பார்க்காதவன் இந்த தமிழன்டா, பச்சை தமிழன்டா நானு. மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா, இதே மத்தவனா இருந்தா புறவன் பிடிச்சி யாரா ஏ அப்படின்னு சொல்லுவான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யாம் தமிழர் கட்சி இது நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாலுமே சொல்றேன், இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வா நான் பாக்குறேன். அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் போய் சிஎம், அதாவது அந்த ஏஐ சிஎம் போய் பாக்குறேன். காத்துட்டு நம்ம நல்ல விஷயத்த எல்லாம் சொல்லலாம். அந்த ஏ என்னதான் சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் ஒரு ஆர்வமா தான் இருக்குது. அந்த பெரியார் இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்து என்னை திட்டுமா இல்ல எப்படி சால்வ் பண்ணிவிடணும்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா இனிமேட்டுக்கு இந்த ரிப்போர்ட்டர் சந்திக்கிறது இந்த வேலையே மிச்சையா. இனிமேட்டு டிவி சேனலுக்கு கொடுக்க வேண்டியது எதுவுமே தேவையில்லை. அதான் மக்களுக்கு இந்த தொல்லையே ஒளிஞ்சுது. நிம்மதியா டிவி பார்க்கலாம். இந்த பொலிட்டீஷியன் தொல்லை ஒளிஞ்சுது. நம்ம நேரா வீட்டுல இருந்துகிட்டே நான் சிஎம் கிட்ட நேரா பேசலாம். ஆமா, பிரச்சனை சால்வ். அந்த ஒரு மிஷின் டிபார்ட்மெண்ட் சூப்பரா வேலை செய்தே இல்லையான்னு மட்டும் பாரு. முடிஞ்ச டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே ஏஐ மாறப்போது, மக்கள் நிம்மதியா இருக்கும். சரி, ஓகே. அவர் சொன்னதுக்காக, அவர் கூப்பிட்டதுக்காக இதே வேற ஒரு ஆளா இருந்தா கிட்டே போயிருக்க மாட்டேன். சரி, ஒரு நல்ல விஷயம், நல்ல மனுஷன், ஒரு முறையா ஒரு அறிவுள்ள உயிரற்ற பொருள் கூட போய் பேச போறேன். அந்த ஏன்னு சொல்லுன்னு பார்க்க தானே போறேன். தமிழர் இப்போ நீங்க உங்களை பத்தி சொல்லலாம். ஏன் பெரியார் மண், பெரியாரே ஒரு மண் ஏன் சொன்னீங்க?